நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடன் அமர்ந்திருந்தேன். அவர்கள் என்னை தமது கட்டிலில் அமரச் செய்வார்கள். ஒருமுறை அவர்கள், என் செல்வத்திலிருந்து உமக்கொரு பங்கை நான் வழங்குவதற்காக என்னுடன் நீர் தங்கியிரும் என்று கூறினார்கள். எனவே நான் அவர்களுடன் 2 மாதங்கள் தங்கினேன். பிறகு அவர்கள் கூறினார்கள், அப்துல் கைஸ் தூதுக்குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த கூட்டத்தினர் யார் அல்லது இந்த தூதுக்குழுவினர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ரபியா கூட்டத்தார் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இழிவுக்கும் வருத்தத்திற்கும் ஆளாகாத நிலையில் வந்த இக்கூட்டத்தினரே அல்லது இத்தூது குழுவினரே, வருக வருக என்று கூறினார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, புனித மாதத்தில் தவிர மற்ற நேரங்களில் நாங்கள் தங்களிடம் வர முடியாது. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் முலர் கூட்டத்தாரான இந்த இறைமறுப்பாளர்கள் தடையாக உள்ளனர். எனவே ஒரு தீர்க்கமான கட்டளையை எங்களுக்கு இடுங்கள். அதை எங்களுக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் நாங்கள் தெரிவிப்போம். அதன் மூலம் நாங்கள் சொர்க்கமும் செல்வோம் என்று கூறினார்கள். மேலும் மதுபானங்கள் குறித்தும் அவர்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை செய்யுமாறு ஏவினார்கள். 4 விஷயங்களுக்கு தடை விதித்தார்கள். அல்லாஹ் ஒருவனையே நம்பிக்கை கொள்ளுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லாஹ் ஒருவனையே ஈமான் கொள்வது என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிவர் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 1, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறுவது. 2வது தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது ஜகாத் கொடுப்பது. 4வது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. 5, போரில் கிடைக்கும் கனிமத் பொருட்களில் 5இல் ஒரு பங்கை நீங்கள் செலுத்துவது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.